47 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கையில் ஒரு விமான சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த விமான சேவை வந்து எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கேட்குறது எல்லாத்தையும் விட இந்த 47 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருக்காங்களான்னு சொல்லும்போது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இது எல்லாமே எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, என்ன மாதிரியான விடயங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். கிட்டத்தட்ட திருச்சி மற்றும் யாழ்ப்பாணத்துக்கு இடையிலான ஒரு விமான சேவையை தான் இன்று முதல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஏன் 47 ஆண்டுகளுக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னா, இந்த விமான சேவை வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பலாலி விமான நிலையத்தில் தான் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இலங்கையில் வந்து ஒரு உள்நாட்டு யுத்தம் ஒன்று நடைபெறும் போது அந்த பலாலி விமான நிலையத்தை வந்து இலங்கை இராணுவ விமானத்தளமாக பயன்படுத்தி இருந்தாங்க. ஸோ அவங்க பயன்படுத்துறதுனால எந்த விதமான விமான சேவைகளும் இடம்பெறலை. அதை முழு முதலாக வந்து இலங்கை இராணுவத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ இலங்கையில் 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்ததுக்கு பிறகு வந்து அந்த பலாலி விமான நிலையத்தை முழுமையாக வந்து சீரமைச்சு அதை அகைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2019ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் விமான சேவைகளுக்காக திறக்கப்பட்டுச்சு. ஸோ தமிழ்நாட்டில் இருந்து சென்னையிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து பயணிகள் நிறைய வந்து கொண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்குமே தெரியும், நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகம் எங்கிலும் வந்து இந்த கொரோனா ஒரு விஷயம் வந்துச்சு. அதனால கொஞ்ச நாளைக்கு வந்து தடைப்பட்டிருந்துச்சு விமான சேவைகள். அதை எல்லாமே தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயமான திருச்சியிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கான விமான சேவையை வந்து இன்றிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 விமானங்கள் வந்து இயக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிக்கப்பட்டதோடு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் போகுது அப்படின்னு நீங்கள் இன்னுமே டீப்பாக பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட இலங்கை காசுப்படி 5,900 ரூபாயில இருந்து 6,400 ரூபா இந்த விலைகளுக்கு உட்பட்டு தான் இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன், டிபெண்ட்ஸ் ஆன் த டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்ன இந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயண கட்டணங்கள் நிச்சயமாக இருக்குங்கிறத உத்தியோகபூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜெஃப்னாலேருந்து நிறைய பேர் வந்து கொழும்பு கட்டுநாயக்க ஏர்போர்ட்லேருந்து தான் சென்னைக்கு எல்லாமே போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஜெஃப்னாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து டைரெக்டாகவே ஜெஃப்னாவில் இருந்து இந்தியாவுக்கு திருச்சி மற்றும் சென்னைக்கான ஏற்பாடுகள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய விமான சேவைகள் இடம்பெறத்துக்குமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விமான சேவைகள் எல்லாம் அறிமுகப்படுத்த போகிறாங்கன்னு.